Hello guys, welcome to Abhi Bike Ride. Guys, இத மாதிரி நீங்களும் ட்ரிப் போணுமா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். கவி இந்த ஊர் கேரளால குமுளி பக்கத்துல இருக்கு. இது டீப் ஃபாரஸ்ட், இங்க ட்ரைபல் பீப்புள்ஸ் மட்டும் தான் வாழ்றாங்க. நம்ம தனியாலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அப்படி நம்ம போய் உள்ள சுத்தி பார்க்கணும்னா நம்ம ஃபாரஸ்ட் கைடு கூட தான் போய் பார்க்க முடியும். இங்க 2 வீலர் அலோவ் பண்ண மாட்டாங்க. 4 வீலர் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஓன் வெஹிக்கிளில் போகணுன்னா முன்கூட்டியே நம்ம ஆன்லைனில் பாஸ் எடுக்கணும். ஒரு நாளைக்கு 30 வெஹிக்கிள் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ்லேயும் போகலாம். ஒரு நாளைக்கு 2 பஸ் போகுது. காலையில் 5:30 மணிக்கு ஒன்று, அப்புறம் மதியானம் 12:30 மணிக்கு ஒன்று போகுது. காலையில் போனால் அதே பஸ்ஸில் நம்ம ரிட்டர்ன் வந்துடலாம். மதியானம் போகிற பஸ்ஸில் நம்ம ரிட்டர்ன் வர முடியாது. ஏன்னா 6 ஹவர்ஸ் ஜர்னி. ஸோ ஈவினிங் டைம் ஆகிடும். அதனால் உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, கேட் போட்டுருவாங்க. நம்ம தங்கி சுற்றி பார்க்கணுன்னா முன்கூட்டியே புக் பண்ணணும். எப்படி புக் பண்ணணும்னா ஆன்லைனில் பண்ணலாம், இல்லைன்னா டைரெக்டாக குமுளி டூரிசம் இருக்குது, அங்கே போய் நம்ம புக் பண்ணலாம். 2 பேக்கேஜ் தராங்க. ஒன்று வந்து டே பேக்கேஜ், இன்னொன்று வந்து ஸ்டே பேக்கேஜ். ஸோ டே பேக்கேஜில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அவங்க சுற்றி காமிப்பாங்க. ஸோ இட் மீன்ஸ் காலையில் வந்து கூட்டிகிட்டு போவாங்க நம்மளை. அப்புறம் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க. அப்புறம் போட்டிங் கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் ஃபால்ஸ் பார்க்கலாம். அடுத்தது நம்ம ட்ரக்கிங் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஈவினிங் நம்ம ரிட்டர்ன் வந்து கொண்டு வந்து விட்டுடுவாங்க. ஸோ இது டே பேக்கேஜ். ஸ்டே பேக்கேஜில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 1 டே இல்லை 2 டேஸ் இருக்குது, 3 டேஸும் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டே பண்ணி அங்கே வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுட்டு, ரூம்ஸ், அப்புறம் சுற்றி காமிக்கிறது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் செக் பண்ணுங்கள். அதேமாதிரி ஃபாரஸ்ட் கைட் கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அவரை நீங்கள் கால் பண்ணிங்கன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார், எப்படி புக் பண்ணுறது, எப்படி சுற்றி பார்க்குறது அப்படின்ட்டு. நான் குமுளி போயிட்டு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ரூம் எடுத்துகிட்டு அங்கே நைட் ஸ்டே பண்ணேன். அப்புறம் மார்னிங் 5:30க்கு வந்து பத்தனத்திட்டா பஸ்ஸில் ஏறினேன். பஸ் டிக்கெட் 216 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நான் போன டைமில் கூட்டமே இல்லை, ஏன்னா மழை டைமு, மழை இருந்தது. அதனால் பஸ் சீட் மட்டும்தான் ஃபுல்லாச்சு. 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் சூப்பராக இருந்தது. பஸ்ஸு டிரைவரே உங்களுக்கு வந்து நிறுத்தி காமிப்பார் எல்லா இடத்தையும். நான் மழை டைமில் போனதுனால 2 இடம் மட்டும்தான் நிறுத்தி கீழே இறங்கி பார்த்தோம். அதுக்கப்புறம் மழை வந்துடுச்சு, அதுக்கப்புறம் நிறுத்தலை, கீழே இறங்கி பார்க்கல. அப்படி இப்படி நிறுத்தி அப்படியே காமிச்சார் டிரைவரை. மழை இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில இடம் வந்து அவங்க நிறுத்தி கீழே இறங்கி கூட்டி போய் காமிப்பாங்க. ஸோ நம்ம முன்னாடி போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 1/2 hour முன்னாடியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடணும். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு நம்ம அப்போ தான் வந்து பஸ்ஸு பிடிக்க முடியும், சீட்டு பிடிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப க்ரௌட் ஆகிடும். ஏன்னா அந்த பஸ்ஸு வரதே வந்து சுற்றி காமிக்கிறது தான் அந்த பஸ்ஸு வருது ஆக்சுவலாக. ஸோ நிறைய டூரிஸ்டர் வருவாங்க பஸ்ஸில் போகிறவங்க. ஸோ மழை டைம்ன்றதுனால வந்து கம்மியாக இருந்தது கூட்டம். இல்லைன்னா நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. ட்ரிப்பு சூப்பராக இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.
நாளே வந்து